ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. எத்தனை பேரு? இந்தாங்க இந்தாங்க ஜூஸு. நாளைக்கு சீட் பெல்ட் போனால் கேஸு. ரைட், காரை கொடுங்க. நான் இதை எடுத்துங்க. அங்கே பாருங்கம்மா, அங்கே பாருங்க. 5 லிட்டர் பெட்ரோல். நீங்க சீட் பெல்ட் போட்டு வரவங்களை பாராட்டி உங்களுக்கு வெகுமதி கொடுக்க இருக்கிறோம். அதாவது என்னன்னா, உங்களுக்கு 5 லிட்டர் பெட்ரோல் இருந்தா பெட்ரோல், டீசல் இருந்தா டீசல், அது ஃப்ரீயா கொடுக்குறோம். நீங்க சீட் பெல்ட் டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு அவங்க சீட் பெல்ட் போட்டு பக்கத்துல உள்ள சீட்ல சீட் பெல்ட் போடணும்னா அது பிரயோஜனம் கிடையாது. ஒரு செருப்பு போடுறோம், அதுல ஒரு செருப்பு போட்டு போனா சரியா வருமா? 2 செருப்பு தானே போட்டு போறோம். அது போல சீட் பெல்ட்ங்கிறது டிரைவர் சீட்ல உள்ளவங்களும் போடணும், பக்கத்துல உள்ளவங்களும் போடணும். இதான் முறை. ஒரு கத்திரிக்கோள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2 சைடு குடும்பம் இருந்தாலும் அதை கட் பண்ணும். ஒரு சைடு முக்கையா இருந்தா கட்ட ஆகாது. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா தண்டவாளம் எப்படி இருக்கு? 2 தண்டவாளம் போயிட்டு இருக்கு. தனியா இருந்தா போகுமா? 2 இருந்தா போயிட்டு இருக்கு. அப்ப சேஃபா போகுது. அது போல நம்ம ஒரு கை தட்டுறோம். அந்த கைத்தட்டல் என்ன ஆகுது? ஒரு கையால தட்டினா ஓசை வருமா? 2 கையால தட்டினா ஓசை வருது. அதே போல ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் நிறைய இருக்கு. ஆனா உங்களுக்கு நேரம் இல்ல. திருக்குறள் முதல் அடி மட்டும் நல்லா இருக்குமா? அர்த்தம் வருமா? அதுலயே 2 வரி. அப்படிங்கிறப்போ ஒவ்வொன்றுக்கும் 2 2 2. அதே போல வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா எல்லா கையிலும் செல்லு இருக்கு. அதுல வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா டபுள் டிக் ஆனாதான் பாக்குறதா இருக்கும். அது கூட சிங்கிள் டிக் கிடையாது. சிங்கிள் டிக்கு நோ யூஸ். டபுள் டிக் தான் முக்கியம். ரிமோட் பேட்டரி போட்டீங்கன்னா எதாச்சும் ஒரு பேட்டரி போடுறோமா? கண்டிப்பா எல்லாத்துக்குமே 2 பேட்டரி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கூட 2 பேட்டரி தான். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்றோம்? நிறைய பேரு டிரைவர் சீட்டை மட்டும் போட்டு போயிட்டு இருக்கோம். பக்கத்துல உள்ளவங்க எப்படியாச்சும் போட்டோம்னு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு முக கண்ணாடி அணையும். அது ஒரு கண்ணுக்கு ஒண்ணு வேண்டி பொருள் போடாம இருக்கோமா? அதுக்கு 2 வேலை போடுறோம். நம்ம யூஸ் பண்ற நாணயங்கள் ஒரு சைடு மட்டும் இருக்கா? 2 சைடும் நாணயங்களும் அப்படிதான். அது போல நம்மளும் நாணயமா இனி வருங்காலங்கள்ல எல்லாருமே சீட் பெல்ட் மஸ்ட். ஆக்சிடென்ட குறைக்கும் வகையில எந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, நீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா முழு அளவுல சீட் பெல்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த உயிர் காப்பாற்றப்படும். சீட் பெல்ட் போடலன்னா நிறைய ஆக்சிடென்ட்ல நிறைய பேர் சீட் பெல்ட் போடாம இருந்திருக்காங்க. சீட் பெல்ட் போட்டவங்க ஒரு சின்ன சிராய்ப்பு கூட இல்லாம போயிட்டு வச்சிருக்காங்க. அதனால எல்லாருமே சீட் பெல்ட் போடுவோம் உறுதி எடுத்துக்கிறோம். இப்ப இன்னைக்கு சீட் பெல்ட் போட்டு வந்த 5 லிட்டர் பெட்ரோல், டீசல் 5 லிட்டர் டீசல் இன்னைக்கு கொடுக்க போறோம். இப்படியே நீங்க டோக்கனை வாங்கிக்கிட்டு இந்த பெட்ரோல் பேங்க் இதுல ஒரு யூ டேங்க் போட்டு அப்படியே பெட்ரோல் பங்க் போறீங்க. 5 லிட்டர் போட்டுட்டு போறீங்க. இது இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். இது தமிழ்நாடு லெவல்ல போகணுங்கிறது தான் எங்களோட நோக்கம், காவல்துறையின் நோக்கம். எல்லாருமே சேஃபா போகணும் அப்படிங்கறத எங்களோட நோக்கம். இதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். நாங்க யதார்த்தமா நிப்பாட்டினோம். அந்த டிராபிக் ஒரு மாதிரி ஜாம் ஆச்சு. அது என்னன்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி 5 லிட்டர் பெட்ரோலும் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் கொடுக்கறதையோ இந்த இதையோ இப்போ பிரச்சனை இல்லை. இந்த இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அது முக்கியம்னா சீட் பெல்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சீட் பெல்ட்டு ரொம்ப மஸ்ட்டு. பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சீட் பெல்ட்டு அவசியம்.